ஒரு பாயிண்ட்ல எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் முக்கியமா நான் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு பொசிஷன்ல இருந்தேன். லைக் எனக்கு எங்க அப்பா உயிரோடு இருக்கணும், அவர் கேன்சர் பேஷண்டா இருக்கும்போது அவர் திரும்பி ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா வரணும் அப்படின்றதுக்காக நான் எல்லா கடவுள்கிட்டயும் ரொம்ப வேண்டினேன். பட் எதுவும் நடக்கல. எங்க அப்பா வந்து 2007ல இறந்துட்டாரு. ஸோ தென் அதுக்கப்புறம் எங்க அப்பாவோட எல்லா வேலைகளும் நான் செய்ய வேண்டியது இருந்தது. லைக் ஒரு ஃபேமிலியோட ஹெட் அப்படின்னா அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க, எங்கெங்கெல்லாம் போவாங்களோ, லைக் ரேஷன் கடை, ஃபோன் பில் கட்டுறது, இபி ஆஃபீஸ் போறது, இந்த மாதிரி பொதுவான இடங்களுக்கு எல்லாமே வந்து நான் போக வேண்டியது இருந்தது. ஸோ பீங் அன் ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கேட்கற கொஸ்டினே வந்து நீங்க ஏங்க இங்கெல்லாம் வரீங்க, நீங்க ஏன் இதை பண்றீங்க, நீங்க ஏன் அதை பண்றீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருந்தது எல்லார்கிட்ட இருந்தோம். எனக்கு அது வந்து ஒரு நாள் 2 நாள் அதுக்கு பதில் சொல்றது ஒரு விஷயமா தெரியல. பட் லைஃப் லாங் அந்த விஷயத்துக்கே நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுன்றது எனக்கு ஒரு பாயிண்ட்ல ஃபெடப் ஆயிட்டேன். ஸோ ஓகே ஃபைன், நம்ம இந்த மாதிரி புர்கான்னு ஒன்று இருக்கு, ஸோ கேர்ள்ஸ்க்குன்னு தான் அவங்க வச்சிருக்காங்க, நம்ம வேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் மாதிரிலாம் கிடையாதுங்க. இங்க வந்து நாங்க ஷால் எல்லாம் கட்டிட்டு போனாலும் ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்ப்பாங்க, மேலைங்கில எல்லாம் பார்ப்பாங்க, இந்த கலர் ஷால் எல்லாம் கட்டிட்டு போனோம். சோ அதுக்கு பெட்டர் புர்கா வேர் பண்ணிட்டு போனா ரொம்ப டீசென்டா இருக்கும், யாரும் எதுவும் பார்க்கவும் மாட்டாங்க, எதுவும் கிண்டல் பண்ண மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றனால அது வேர் பண்ண ஆரம்பிச்சேன். சோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு இது கண்டினியூஸா என்னோட பர்சனல் லைஃப்ல வேர் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல புர்கா இல்லாம எனக்கு வெளில போகும்போது என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. ஒரு விமன், பீங் அ விமன், பீங் அ கேர்ள், ஐ ரியலி ஃபெல்ட் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மனசு ஒரு நெருக்கமா, ஐ மீன் என்ன சொல்றது, ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு பொசிஷனை தான் நான் ஃபீல் பண்ணேன். சோ அப்பதான் வந்து எனக்கு இஸ்லாம்னா என்ன, நம்ம இதை பத்தி வந்து ரொம்ப தவறா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு இஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, அந்த ரிலிஜனை பத்தி எதுவுமே தெரியாது. பட் ஆனா அந்த புர்கா மட்டும் நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்ல வேர் பண்ண ஆரம்பிச்சோம். பட் இது என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு புர்கா வேர் பண்ணாலே நமக்கு இவ்வளவு ஒரு ஹாப்பியா நம்ம ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பா அதுல ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ இருக்கோ இல்லையோ ஏதோ ஒன்று நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இல்ல என்ன தப்பு இருக்கு, லைஃப்ல எத்தனையோ நாள் வேஸ்டா நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். சோ வேஸ்டா நம்ம டே ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதில் ஒரு யூஸ்ஃபுல்லா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேதர் பண்ண ஆரம்பிச்சு. அப்பதான் நிறைய புக்ஸ் வாங்குறது, படிக்கிறது அப்படிலாம் இருந்தது. அப்ப எனக்கு வந்து அந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு அதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து எனக்கு மாலிக்ன்ற நண்பர் மூலமா ஹசன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாரு என் லைஃப்ல. ஹசனா நான் அவரை கூப்பிட்டேன், ரொம்ப க்ளோஸா இருப்பேன் அவரோட. ஏன்னா எங்க வீட்டுல வந்து அவர் வீட்டுல நான் அவருக்கு பிறக்காத ஒரு தங்கச்சின்னு கூட சொல்லலாம், என் வீட்டுல என் கூட பிறக்காத ஒரு அண்ணன் சொல்லலாம். அந்த அளவுக்கு நாங்க ஒரு பிறந்திருந்தோம்னா கூட பிறந்தா கூட அவ்வளவு க்ளோஸா ஒரு அண்ணன் தங்கச்சியா இருந்திருப்போமான்னு தெரியல. இன்னைக்கு லைஃப்ல அவ்வளவு தூரம் நான் அவருக்கு பாசத்துக்கும் அன்புக்கும் அவ்வளவு ஒரு அடிமைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தங்கச்சியா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை மீட் பண்ணது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவரை என்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும், என்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு நடிகை, இவங்களை எப்படியாவது ஏமாத்தி எப்படியாவது ஏதாவது ஒண்ணு சொல்லி எப்படியாவது பேசி இந்த படத்துல நடிக்க வைக்கலாம், அந்த படத்துல நடிக்க வைக்கலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது நடிகைனாலே பாத்தீங்கன்னா ரொம்ப பணக்காரங்க அப்படின்றது ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமா இருக்கு. சோ எங்க போனாலும் வந்து எதுக்கு எடுத்தாலும் விலை ஜாஸ்தியா சொல்றது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கதா இருந்தாலும் சரி, ஒரு கார் வாங்கதா இருந்தாலும் சரி, எதுக்கு எடுத்தாலும் வந்து எல்லாமே ஒரு ஹை லெவலே தான் வச்சு பேசுவாங்க. சோ இப்படி ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது ஹசனாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்கிட்ட பழகுனாங்க, வெறும் அன்பு பாசம் மட்டும்தான் அங்க இருந்தது. அந்த அன்பு பாசத்துக்கு விலையே கிடையாது. அந்த அளவுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு நல்ல ஒரு சகோதரி கிட்ட பழகுற மாதிரி என்கிட்ட பழகினாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க வைஃப் ஷமீமாவும் சரி, அவங்களோட பிரதர் சித்திக் அண்ணா, அவங்க வைஃப் நூரி, எல்லாருமே ரொம்ப ரொம்ப சகஜமா பழகினாங்க. சோ அந்த ஒரு விஷயம் தான் நான் எப்படி இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இவ்வளவு நார்மலான ஒரு பர்சனா இருக்காங்கன்னு யோசிக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க, இவங்க இப்படி இருக்காங்கலாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படாத, இஸ்லாம் இப்படிதான் எல்லாரையுமே இருக்க சொல்லுது, அதுல பல பேர் இருக்கிறது இல்ல, ஒரு சில பேர் இருக்காங்க, நீ பார்த்தோன்னே உனக்கு அது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் எனக்கு இஸ்லாம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நிறைய ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து சரி தொழுவுனா என்ன, ஒரு வாட்டி தொழுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் நூரி கிட்ட கேட்டு தொழுகிறது எப்படி தொழுவணும் அப்படின்லாம் கேட்டு நெட்ல எல்லாம் பார்த்து அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு தொழுவ ஆரம்பிச்சது ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுத்தது என் லைஃப்ல. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை என் லைஃப்ல நான் 5 வேளை தொழுவுறதெல்லாம் பாசிபிளான விஷயம் நினைக்கவே இல்லை. ஏன்னா ஒரு நார்மலான ஹியூமன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா, நான் முஸ்லிம் ரிலிஜன் பத்தி சொல்ல, பொதுவா எல்லாருமே பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் வரும்போது தான் விழுந்து சாமியை கும்பிடுவோம், ரொம்ப கஷ்டம் வந்துச்சுன்னா மட்டும்தான் விழுந்து சாமியை கும்பிடுவோம், இல்ல பெரிய ஆக்சிடென்ட்ல அடிபட்டோம் அது இதுன்னு பெரிய லெவல்ல டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் மீட் பண்ணும்போது தான் சாமி கும்பிடுவோம். தவிர அது டெய்லியும் காலையில வணங்குறது மட்டுமே தவிர நமக்கு 5 வேளை தொழுகிற அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. சோ எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருந்தது, 5 வேளை நம்மளால முடியுமா அப்படின்னு இருந்தது. பட் ஆனா அது தொழுவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் ஒவ்வொன்றும் வந்து
தானாவே நான் போய் தொழுற அந்த அந்த ஒரு, அதாவது எதையுமே நம்ம 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 மைண்ட செட் பண்ணி தொழுகிறது அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த டைம் வந்துருச்சுனாலே ஐயோ தொழணும் அப்படின்ற அந்த ஒரு மனசே வந்து அந்த விஷயத்துக்கு நாடி அந்த தொழுவ ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு பிரேயர்ஸ்லயும் நான் அவருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஹீ இஸ் கிரேட். அல்லாஹ் அக்பர். இட்ஸ் ரியலி a miracle. So much miracle happened in my life.